இல்லை இந்த பிடிவாத போக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா போல நம்ம ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர் இல்லை, அவர்களோட கொள்கை மற்றும் அவர்களோட திட்டங்கள் மற்றும் அவர்களோட பாதைகளில் மற்ற தலைவர்கள் வந்து வழி நடத்துகிறாங்க தொண்டர்களை அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அதில் முன்னிறுத்தினாங்க. இப்போ அவர் படங்களே போடவில்லை என்பதற்கு வந்து ஒரு மறுப்பு ஒரு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கலாம், அது தவறு தான், இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாத ஒரு நேரத்தில் இன்னும் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கருத்துக்களுக்கும் எந்த விதமான பதிலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் இல்லை. இப்போ அது எதிர்வினை ஆற்றிருக்கிறது, எதிர்வினைன்னு சொல்ல முடியாது, அது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கிறது 3 பேர் தான். ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, இந்த கேபி முனுசாமி, இவங்க 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவர் மூத்த தலைவர், அவர் சொல்வது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகிறாங்களே தவிர அதற்கான ஒரு விளக்கத்தையே அவங்க அளிக்காமல் இந்த பிரச்சனையை எப்படி சார் முடிக்க முடியும்? அதாவது கட்சியில் ஒரு பிரச்சனை உருவானால் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கட்சியை வழிநடத்துகிற பொதுச் செயலாளருக்கு அந்த எண்ணமும் உணர்வும் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற அந்த மனப்போக்கோடு அவர் செயல்படுகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் பொதுவெளியில் இருக்குது, கட்சியினர் மத்தியிலும் இருக்குது. திரு செங்கோட்டையன் அவரை பொறுத்தளவில் அவருடைய அந்த ஒரு அமைதி என்பதும் ஒரு பெருந்தன்மை என்பதும் ஒரு அரசியல் பக்குவமும் எல்லோருமே அறிந்த ஒன்று. அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் எதிரான கருத்துக்களை அவர் தெரிவிக்கவே மாட்டார். கடந்த இல்ல 2024 தேர்தலுக்கு பிறகு நான் சொன்னேன்ல, கட்சி இவ்வளவு பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற நிலை இருந்த போதும் ஏன் பிடிவாதமாக யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது இப்போவுமே அவங்க கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், அவங்களுக்குள்ள இந்த கலந்துரையாடல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சொல்லுங்க எனக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தேவையில்லை என்று இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்காங்க. மற்றபடி அதிமுகவில் உள்ள முக்கிய கட்சிகளும் முக்கிய தலைவர்களும் அந்த முடிவில் ஒத்து பேசுகிறாங்க. ஆனால் பாஜகவோட அந்த கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலில் அதிமுக தனிப்பட்ட முறையில் இப்போ இருக்க சூழ்நிலையில் எதிர்கொள்ள முடியுமா? ஒன்றிணையாத அதிமுகவால் இதில் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணி எதுவும் இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க அமித்ஷாவை போய் சில 2ஆம் கட்ட தலைவர்கள் நேரத்தில் சேர்ந்து சந்தித்த பின்னர் தான் இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுது. அதில் ஏதாவது உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி அமைக்காதது தவறு, அப்படி அமைத்திருந்தால் ஒரு 15-20 இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு வேலுமணி உட்பட அதிமுகவில் ஒரு பகுதி சொன்னாங்கல்ல. முதல்ல சொன்னாங்க. தங்கமணி சொன்னார். சொன்னாங்க. அப்போ அதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளில் ஒரு சிலருக்கு பாஜகவோடு நாம் இணைந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வலுவான கூட்டணியை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் என்ன உணர்வு இருக்கிறது. இதை தாண்டி மத்திய பாஜகவுக்கும் தமிழகத்தினுடைய பாஜகவில் இருக்கிற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற அந்த முன்னணி தலைவர்களுக்கும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு நம்ம இல்லைன்னா நம்ம தேடி நிறைய கூட்டணி கட்சி வரும், திமுகவில் இருந்து நிறைய பேர் வருவாங்க, வெளியில இருக்கிற கட்சிகளும் வரும், சிறுபான்மை வாக்குகளும் வரும் அப்படின்னு ஒரு தவறான கணக்கை போட்டு ஒரு தவறான முடிவை எடுத்துட்டார். தப்பாயிடுச்சு. அப்ப இனியும் நாம எஸ்டிபின்னு ஒரு அதை தாண்டி வரல. இப்பவும் ஒன்றுபட்ட வலிமையான அதிமுகவை கட்டமைத்தால் மட்டுமே தான் இது திமுகவை இந்த 2026 தேர்தலில் வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை உருவானால் மட்டுமே மற்ற கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா வராது, கூட்டணிக்கு வரமாட்டாங்க. நீங்க சொன்னது மாதிரி அப்படி வராத பட்சத்தில் இருக்கிற அந்த தேமுதிக, எஸ்டிபி, இன்னும் 1-2 கட்சி சிறிய கட்சிகளோடு அவர் தேர்தல் களத்தில் இருந்தால் மிக 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 மோசமான ஒரு தோல்வியை 2026 அதிமுக சந்திச்சிடும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்டமைப்போடும் கூட்டணியோடு இருக்கு, ஆட்சி கட்சியாகவும் இருக்கு. சார், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 2 நாளிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு 200+.
நாம பொது தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றே தீரணும்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே பொறுப்பாளர்களை போட்டாங்க. 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை போட்டு அவங்களுக்கு செலவுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்து பூத் கமிட்டி, பாக கமிட்டி, நாடாளுமன்ற குழு, மாவட்ட குழு, மாநில குழுன்னு போட்டு அமைச்சர்களையும் பொறுப்பாளர்களா போட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆமா, ஒரு அமைச்சர் சொல்றாரு 200+ சொன்னது இருமாப்புன்னு பேசுறாங்க. 200 மட்டும் இல்ல, 234 தொகுதியும் திமுக கைப்பற்றுங்கிறார். திமுக வெற்றி பெறும் கூட சொல்லல. அப்ப கைப்பற்றுவதற்கான களப்பணியில் திமுகவும் திமுக அணி இருக்கிற போது நீங்க இன்னுமே கட்சியை ஒன்றுபடுத்தல, ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க முடியலன்னா இந்த 26 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு பெரிய சந்தேகம் இருக்குல்ல. அதனால் தான் மூத்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள், அவரே எடப்பாடியை ஒத்துக்கிட்டாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 40-42% அளவிற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருந்த அதிமுக இன்னைக்கு 20-21% வாக்குகள் தான் இருக்கு.